சொர்க்கலோகத்தில் இந்திரன் உங்களை கைப்பிடித்து நடந்ததை திதிதேவி இந்நேரம் அவனிடம் சொல்லியிருப்பார். அதை கேட்ட அவன் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே போயிருப்பான். அதனால் உங்களை பின்தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் வருவான். உங்கள் வார்த்தையின் அர்த்தம் புரிகிறது. இந்நேரம் நான் அவன் கண்ணில் பட்டால் என்னை பஸ்பமாக்கி விடுவான். அவனிடம் இருந்து மீண்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள்தான் ஒரு வழியை சொல்ல வேண்டும். நான் இங்கு வந்ததே அந்த வழியை சொல்வதற்குத்தான் தாயே. மீண்டும் சொல்கிறேன், ஸ்ரீஹரியால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு கொண்டிருப்பவர் என் பிரபு. இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கே ஒரு ஆபத்து என்றால் நம் ஆபத் பாந்தவன் அடைக்கலம் கொடுக்காமல் இருப்பாரா என்ன? நீங்கள் சொல்வது உண்மைதான். உலக ரட்சகனான ஸ்ரீஹரி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்பிக்கை வையுங்கள். எனக்கு பாதுகாப்பு தா என்று பரந்தாமனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். தாயே, நான் விடை பெறுகிறேன். நாராயண நாராயண. பிரபு, பிரபு, பிரபு. தேவி, உங்கள் மனக்கஷ்டத்தை நான் புரிந்து கொண்டேன். பூமியின் பாரம் அனைத்தையும் புன்னகையுடன் தாங்கிக் கொண்டு பூமியை காப்பாற்றும் உங்களுக்கே ஒரு பிரச்சனை என்றால் பின் பூமியின் கதி? உங்களுக்கு கொடுக்கும் அடைக்கலம் பூலோகத்திற்கே கொடுக்கும் பாதுகாப்பை போன்றது. அந்த இரணியாற்றன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் சொந்த ஆசைக்காக பூலோகத்தையே அழிக்க பார்க்கிறான். அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். பூலோகத்தின் அனைத்து ஜீவராசிகளையும் தாயாய் தாங்கும் உங்களையே கஷ்டத்துக்குள்ளாக்கும் மகாதுஷ்டன். நீங்கள் அந்த இரணியாற்றனை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் உங்களை பாதுகாக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன். பூங்குழலி, வணங்குகிறேன் பிரபு. பூதேவியை கவனிக்கும் பொறுப்பு இனி உங்களுடையது. அவரின் எந்த தேவைகளையும் எந்த குறையும் இன்றி கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. தேவி, உங்களை பாதுகாக்கும் பொறுப்பை அக்னி தேவன் பார்த்துக் கொள்வார். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். தாயே, நம் பிரபு விருந்தினர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார். யார் அது? அந்த புது விருந்தினர் பூதேவி வந்திருக்கிறார். பூதேவியா? ஆமாம் தாயே. பூங்குழலி, நில். நானே அவருக்கு பலகாரத்தை கொண்டு செல்கிறேன். அக்னி தேவா. வணங்குகிறேன் பிரபு. என் ஆணைப்படி அக்னி தேவன் உங்களை பாதுகாப்பார். கவலைப்படாதீர்கள் தேவி.
இரணியாட்சன் தொல்லை இனி இல்லை. அக்னி தேவன் காட்டும் அரண்மனையில் நிம்மதியாக இருங்கள். ஆகட்டும் பிரபு. நான் அழைத்து செல்கிறேன் பிரபு. தாயே, செல்வம் வாருங்கள். சுவாமி, 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 தேவி, சுவாமி, விருந்தினர் வந்ததாக பூங்குழலி சொன்னாலே என்று பலகாரம் கொடுக்க வந்தேன். நான் வருவதற்குள் சென்று விட்டாரா? என்ன அவசரம்? விருந்தினர் வந்தது உண்மை. பலகாரம் கொண்டு வர சொன்னதும் உண்மை. பலகாரத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று தெரிந்திருந்தால் அவரை சற்று காத்திருக்க சொல்லியிருப்பேன். பூங்குழலி சொன்னவுடன் வந்த விருந்தினருக்கு நானே என் கையால் சேவகம் செய்யலாம் என்று வந்தேன். பூதேவி எங்கு சென்றிருக்கிறார்? இப்பொழுது பூதேவிக்கு பலகாரத்தை விட பாதுகாப்புதான் முக்கியம். அதனால் அவரை அக்னி தேவனுடன் பாதுகாப்பு மாளிகைக்கு அனுப்பிவிட்டேன். சுவாமி, பூதேவி இங்கு வந்ததின் நோக்கம்? தேவி, நான் உங்களிடம் முன்பே சொல்லியிருந்தேன். பூதேவி பிரச்சனையில் இருக்கிறார். அவருக்கு என் உதவி தேவைப்படுகிறது. தாயே, வைகுண்டாதிபதி ஸ்ரீமன் நாராயணன் உத்தரவுப்படி இந்த இடத்தில் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உள்ளே நுழையாதபடி இந்த அரண்மனையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கு நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நன்றி அக்னி தேவா. என் பாதுகாப்பை வைகுண்டாதிபதி தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்ட பிறகு எனக்கென்ன பயம்? இப்பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறேன். தாய், அரண்மனையை சுற்றி அக்னி வலையை போட்டிருக்கிறேன். இந்த வலையை தாண்டி எந்த துஷ்ட சக்தியும் உள்ளே வரவே முடியாது. அக்னி தேவா, உங்கள் வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலும் ஒரு கேள்வி. உங்கள் அக்னி வலயம் என்னையோ என் தோழிகளையோ வெளியே போக அனுமதிக்குமா? நீங்களோ உங்கள் தோழிகளோ வெளியே போய் வருவதை அக்னி வலயம் நிச்சயம் தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம். நான் வருகிறேன் தாயே.
பிரபு, ஒரு ரகசிய இடத்தில் பூதேவி பத்திரமாக இருக்கிறாள். ஓ, அப்படியா? தாக்குங்கள். வாருங்கள். இந்த இரண்யாட்சனை உன்னால் ஏமாற்றிவிட முடியுமா? உன் கனவை கலைக்கப் போகிறேன். உன்னை சிறைப்பிடித்து என் காலை தொட்டு கும்பிட வைக்கிறேன் பார். சற்று நெல் இரண்யாட்சா. நீ எங்கு புறப்பட்டு விட்டாய் இரண்யாட்சா? அழகாக இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் என்னை ஏமாற்றி என்னிடம் பொய் சொல்லி தப்பித்துக் கொண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பூதேவி. அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் தாயே, கண்டுபிடித்து விட்டேன். அவளை சிறைப்பிடித்து உங்கள் மருமகளாக்கி கொண்டு வருகிறேன் தாயே, கொண்டு வருகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். இரண்யாட்சா, உன் ஆசைகள் நிறைவேற என் ஆசைகள் என்றும் உனக்குண்டு. ஆனால் நீ ஆபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் என் பயம். ஆபத்தில் சிக்கிக் கொள்வேனா? இந்த அகில லோகத்தையும் ஆட்டிப் படைக்கும் எனக்கு ஆபத்தா? என் சக்தியின் மீது உங்களுக்கு சந்தேகமா தாயே? மகனே, உன் சக்தியும் பெருமையும் நான் அறிவேன். பூதேவி உன்னை ஏமாற்றி தப்பித்ததையும் நான் அறிவேன். பூதேவிக்கு உதவி செய்ய எல்லா தேவர்களும் தயாராக உள்ளார்கள். சொர்க்கத்தில் அதை நான் நேரில் என் கண்களால் பார்த்தேன். நீ அவளை சிறைப்பிடித்து வர தேவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தேவர்களால் உனக்கு உயிர் சேதம் கூட வரலாம். போதும் தாயே, போதும். முதலில் இந்த அமங்கலமான பேச்சை நிறுத்துங்கள். மும்மூர்த்திகளுடன் சேர்ந்து தேவர்கள் அனைவரும் சேர்ந்து வந்தாலும் கூட அவர்களை புழுதியைப் போல ஊதி விடுவேன். என்னிடமிருந்து அவளை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவளை சிறைப்பிடித்து கொண்டு வந்தே தீருவேன். வருகிறேன் தாயே, வருகிறேன். பிரபு, இந்த மாளிகையில் தான் பூதேவி இருக்கிறாள். அற்புதம் பீமாசுரா, அற்புதம். இந்த மாளிகையை இப்பொழுதே தூள் தூளாக்கி விடுவேன். ஆனால் பூதேவிக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. அதற்காகத்தான் யோசிக்கிறேன். நாம் இந்த மாளிகையை கைப்பற்றி பூதேவியை நம் பாதாள லோகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். பீமாசுரா, இந்த காவல் காக்கும் தேவர் படையை தாக்குங்கள். உத்தரவு பிரபு. வீரர்களே, நாம் காத்திருந்த தருணம் இதுதான். அமிர்தம் குடித்து அமரரானதால் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று விடுகிறார்கள். இவர்களை என் சக்தியால் மயங்கச் செய்து பாதாள லோகத்தின் சிறையில் அடைக்கப் போகிறேன். இந்த இரண்யாட்சனின் பலத்தை இப்பொழுது பாருங்கள்.
நமோ நமக குருதேவா, நமோ நமக. சரியான நேரத்திற்கு வந்து விட்டீர்கள். இந்த தேவர்கள் படையை கொன்று குவித்து பூதேவியை நம் லோகத்திற்கு இழுத்து செல்லும் கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது பாருங்கள். இரணியாட்சா, நெல். இப்போது நீ உணர்ச்சி வசப்பட்டு உயிரை இழந்து விடாதே. நான் உயிரை இழப்பதா? ஒரு நொடியில் இவர்களை அழித்து விடுவேன். இரணியாட்சா, முதலில் இந்த ஆணவ பேச்சை நிறுத்து. இவர்களை ஒரு நொடியில் அழிக்கிறேன் என்று அவசரப்பட்டு நீ உயிரை இழந்து விடாதே. படை வீரர்களை பார்த்தாயா? பார். தேவர்கள் படை ஆதாரத்தோடும் உன் அசுரப்படை சேதாரத்தோடும் இருக்கிறது. உன் வீரர்களுக்கு நேர்ந்த கதி உனக்கும் வந்துவிடக் கூடாது. குருவே, உங்களுக்குத்தான் சஞ்சீவினி வித்தை தெரியும் அல்லவா? அதன் மூலம் எனக்கு உயிரை தாருங்கள். அது எல்லா நேரமும் கைகூடாது. பூதேவியின் மேல் ஆசைப்பட்டு இந்த போரை நடத்துகிறாய். தேவர்கள் போல் சக்தி பெற்றால்தான் இந்த போரில் நீ வெல்வாய். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என் சக்தியின் மீது என் குருவிற்கே சந்தேகமா? நீ எவ்வளவு பெரிய சக்தி பெற்றவனாக இருந்தாலும் சரி, தேவர்கள் இப்பொழுது அமரர்களாகிவிட்டார்கள். அவர்களை இனி உன்னால் வெல்ல முடியாது. இந்த உண்மையை நீ முதலில் உணர்ந்து கொள். பின் அவர்களை எப்படி வெல்வது என்று யோசனை செய். குருவே, நான் இவர்களை வெல்ல என்னதான் செய்ய வேண்டும்? தவம் செய். பிரம்மனை நினைத்து தவம் செய்து வரம் பெற்றால் நீ நினைத்தது நடக்கும். சுவாமி, என்ன லக்ஷ்மி தேவி? அவசரமாக எங்கோ புறப்பட்டு விட்டீர்கள் போல் இருக்கிறது. ஆமாம், நான் பூலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கியமான காரணத்திற்காக. சுவாமி, அந்த முக்கியமான காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக. நான் பூதேவியை சந்தித்து அவரின் பாதுகாப்பை பற்றி விசாரிக்கப் போகின்றேன். அப்படியா? மிகுந்த ஆனந்தம். நானும் உங்களுடன் பூதேவியை பார்க்க வருகிறேன். லக்ஷ்மி தேவி, நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களின் அருளும் சௌபாக்கியமும் கிடைக்கும். சுவாமி, நான் பூதேவியை பார்க்கும்போது என் அருளும் சௌபாக்கியமும் அவருக்கு கிடைக்கட்டுமே. யாரும் லக்ஷ்மியின் அருள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் பூதேவிக்கு இப்பொழுது லக்ஷ்மியின் அருளை விட பாதுகாப்பே முக்கியம். அதற்காகவே அவசரமாக போகின்றேன். ஓம் நமோ பிரம்மதேவாய நமக. ஓம் நமோ பிரம்மதேவாய நமக. ஓம் பிரம்மதேவாய நமக. ஓம் பிரம்மதேவாய நமக. பிரம்மதேவாய நமக. தேவி, உங்களது அருள் அவருக்கு எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுது நீங்கள் அவரை பார்த்தால் நல்லது. இப்போது
நான் புறப்படுகிறேன். ஏன் என்னை பூதேவியை சந்திக்க விடாமல் தடுக்கிறார்?